ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பெண்ண தான் இந்த உலகம் எல்லாத்துக்குமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும், அவங்க ஆண்கள் அப்படின்ற ஒரு வரையறை வச்சுக்கிட்டு, பெண்கள குறை சொல்றதுலயே தான் எல்லாருமே குறியா இருக்காங்க. இன்னைக்கு நாம 2025ல இருக்கோம். ஆனாலும் இன்னும் பெண்களுக்கு எதிரான குரல்கள் தான் அதிகமா ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கிறப்போ, ஒரு பெண் தன்னந்தனியா தனக்காகவும், தன்னோட குழந்தைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கா. அவள பத்தி தான் இப்ப நாம பேசப் போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, ஜாய் கிறிசல்டா தான். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட நெறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி அவர்களுக்கும், ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 பேரும் சந்தோஷமாவும் இருந்திருக்காங்க. அப்பல்லாம் யாரும் எதுவும் பேசல. ஸோ இப்போ ஒரு பெண் தனியா வந்துட்டு மீடியாவ தேடியும், மக்கள தேடியும், காவல் நிலையத்த தேடியும் நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. பட் அவங்கள எல்லாரும் தப்பு தப்பா பேசுறது, ஸோ நீ பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லி எல்லா தப்பையும் தூக்கி அந்த பெண் மேலேயே தான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மத்த எல்லா விஷயத்திலயும் நாம அட்வான்ஸா போயிட்டோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு எல்லா விஷயமும் பாசிபிள். ஸோ கிட்டத்தட்ட ஏஐ அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் உலகமே வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு போட்டோ ஷூட் எடுக்க உட்கார்ந்து காலையில இருந்து மணிக்கணக்குல நம்ம மேக்கப் போடுறது, அதுக்காக காஸ்டியூம்ஸ் ரெடி பண்றது, ஸோ எந்த அளவுக்கு எல்லா விஷயமும் இருக்கும். ஒரு போட்டோகிராஃபர் அதுக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும், லொகேஷன், இவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் அந்த ஏஐ ஜெமினி ஆப் அப்படின்னு சொல்லி வந்தோடனே ஜஸ்ட் நம்ம நார்மல் ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி அதில் அப்லோட் பண்ணா போதும். அதுவே ஒரு சூப்பரான லொகேஷன்ல சூப்பரான காஸ்டியூம்ல நம்மளோட போட்டோவை ஸ்கேன் பண்ணி அதை அழகா வெளியில கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் வளர்ந்துருச்சு. ஆனா இந்த பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு மட்டும் இன்னமும் மாறாம இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில ஒரு பெண் அதாவது ஜாய் கிறிசல்டா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து லீகலா டிவோர்ஸ் வாங்கி அந்த லைஃப்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் மாதம்பட்டிக்கும் அவங்களோட முதல் மனைவி ஸ்ருதி ராஜுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இவரும் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்களோட பேச பழக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவங்க சுத்தமா வேண்டாம், நீ தான் என்னோட உலகம், உன் மடியில தான் என் உயிர் போகணும் அப்படின்லாம் ஆசை வார்த்தை சொல்லி அந்த பெண்ணை திருமணமும் செஞ்சு இப்போ அவங்க 6 மாதம் கர்ப்பமாவும் இருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த பெண்ணை பிடிக்கல. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப நாளா கான்டாக்ட் கிடையாது. எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டு பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்போ அந்த பெண் சந்தேகப்பட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது டோட்டலாவே சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் அவர் ஃபர்ஸ்ட் லைஃப் கொள்ளவே போயிட்டாரு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடவே அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத அவங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் காவல் நிலையத்தை தேடி பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பாதிக்கப்பட்டது அந்த பெண். அதாவது அந்த பெண் முழுசா வெளியில வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. பட் இவரு வெளியில வராம இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. இவர் எவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டியா வளர்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவியை எப்படி கல்யாணம் பண்ண முடியும், லீகல் அது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இது வரைக்கும் மாதம்பட்டி அவர்களை போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா கேட்கவே இல்லை. எந்த ஒரு கேள்விக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதிலே சொல்லல. சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருந்தோம் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சோசியல் மீடியால ஜாய் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ அளவுக்கு 2 பேரும் ஒரு லவ்வபிள் கப்பலா இருந்திருக்காங்க. இப்ப ஏன் திரும்பவும் இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் மனைவியோட சாபம் சும்மா விடுமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. என்னைக்காவது முதல் மனைவி ஒரே ஒரு விஷயத்துக்காவது ரிப்ளை கொடுத்தாங்களா, எதுக்காவது ஆன்சர் கொடுத்தாங்களா, சோசியல் மீடியால ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் தான் பண்ணாங்களா? நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்கப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியா இருக்காங்க. அது உண்மையான ஒரு அமைதியா? சோ குழந்தைங்களுக்காக என்னோட லைஃபை அசிங்கப்படுத்திக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த அமைதிக்கான ஒரு பேரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த சமுதாயமே குறை சொல்றது ஜாய் மேல மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. மாதம்பட்டி மேல யாருமே சொல்லல. சோ இப்ப வரைக்கும் அவர் எல்லா ஷோக்கள்லயும் ஜட்ஜா வராரு, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்ப அரட்டடிச்சு ஜாலியா இருந்துட்டு போறாரு. ஆனா அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, வயித்துல 6 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு. சோ யாருக்குமே ஒரு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனர். நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும்
பண்டிகைகளுக்கும் சூப்பரான காஸ்டியூம்லாம் இவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்க ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு காஸ்டியூம் டிசைனரா தான் இருந்திருக்காங்க. சோ என்னைக்கு மாதம்பட்டி இவங்களோட லைஃப்குள்ள வந்தாரோ அதுல இருந்து இவங்க வந்து சரி இனிமேல் நமக்கு வந்து ஃபேமிலி, ஹஸ்பண்ட் இப்படிதான் நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கையே அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ முழுக்க முழுக்க இவர்தான் உலகம், இவர்தான் உயிர், இனி இவர்தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சாங்க. சோ வாழ ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே இந்த அளவுக்கு வந்து 2 பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சோ இதனால ஜாயோட ஒர்க்கும் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. சோ அவங்க வருமானமே இல்லாம கூட இருந்திருக்காங்க நிறைய டைம். ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் மாதம்பட்டி பெரிய லெவல்ல வளர்ந்திருக்காரு. அதுக்குள்ள இந்த பெண் வந்து அவரோட பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எந்த ஒரு பெண்ணுமே ஃபர்ஸ்ட் பணத்தை குறி வச்சு ஒரு ஆண்கள் கூட பேசுறதோ பழகுறதோ பண்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே ஈஸியா கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு சில விஷயங்கள் நீங்க என்னதான் கோடி கோடியா கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்துட்டு ட்ரூ லவ், ட்ரூ அஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். சோ அது ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து கிடைக்குது. சோ அந்த லவ்வ முழுசா நம்பி ஏத்துக்கும் போது திடீர்னு ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி அவங்களால தாங்க முடியும்? சோ இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஏமாற்றம் அடையறதே இந்த மாதிரி இந்த அன்பு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னோட கரியரை டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்களுக்காகவே வாழுறது. முக்கியமா பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா தனக்கான விருப்பு வெறுப்புகள் ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிப்பாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளே எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்காக, அவங்க மாமனார் மாமியாருக்காக, அடுத்து குழந்தைங்களுக்காக, ஊர் உலகத்துக்காக, அவங்க அப்பா அம்மாக்காக தான் சுத்தி சுத்தி அவ வாழ்ந்துகிட்டு இருப்பா. அவளுக்கான வாழ்க்கையை அவ என்னைக்குமே நினைச்சு கூட பார்க்க மாட்டா. சோ அதே மாதிரி தான் ஜாயும் இருந்திருக்காங்க. தனக்குன்னு ஒரு லைஃப் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லைஃப் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ செகண்ட் லைஃப் நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இறங்குனாங்க. திரும்பவும் அதுலயும் இவ்ளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அதை எந்த பெண்ணால தாங்கிக்க முடியும்? நிறைய பெண்கள் இன்னைக்கு ஜாய்க்கு எதிராவே வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாய்க்கு எதிரா வந்து கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ணதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜாய் வந்து மேபி அவங்க ஒரே ஒரு பெண்ணை வேணா ஏமாத்திருக்கலாம். ஆனா மாதம்பட்டி கிட்டத்தட்ட 2 பெண்களை ஏமாத்திருக்காங்க. இப்போ ஜாய் இந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய குரல் கொடுத்து போராடும் போதுதான் இன்னும் பல இடங்கள்ல இருந்து ஜாய்க்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சோ மாதம்பட்டியால நாங்களும் இதே மாதிரி ஏமாந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி 2-3 பெண்கள் ஜாய்க்கு பர்சனலா மெசேஜ் பண்ணிருக்காங்க. அப்போ மாதம்பட்டி இன்னும் என்னென்ன லீலைகள் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த பப்ளிக்ல இவ்ளோ ஓப்பனா சொல்றாங்க அப்படின்னா அதுல உண்மை இல்லாமையா இருக்கும்? அவங்க ஒரு உண்மையான காதலை நம்பி ஏமாந்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலை. பட் அதை புரிஞ்சுக்காத மக்கள் எல்லாருமே ஜாயை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாதம்பட்டியை யாருமே இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் அவர் ஆண் அப்படின்றதுனாலயா? அப்ப பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது இதே 2025லயும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நாம நிறைய விஷயங்கள் பேசுறோம். பெண்கள் எல்லாத்துலயும் முன்னேறிட்டாங்க, பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆண்கள் அவங்களுக்கான தவறுகளை அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜாய் கிறிஸ்டல்டா வந்து தொடர்ந்து மாதம்பட்டியோட போட்டோஸ், வீடியோஸ், அவரோட மெசேஜஸ் இது எல்லாத்தையும் சோசியல் மீடியால ஷேர் பண்றதுனால அவரோட பிசினஸ் பாதிக்குதான். பிசினஸ் பாதிக்குதுன்னு சொல்லி திரும்பவும் ஜாய் மேல அவர் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. சோ இதனால எனக்கு நிறைய லாஸ் ஆகுது, கிட்டத்தட்ட பல கோடி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கேஸை இன்னைக்கு பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளால என்னோட பிசினஸ் இந்த அளவுக்கு லாஸ் ஆகுது, இவங்க இதுக்கப்புறம் என்னை பத்தி பேசக்கூடாது சோசியல் மீடியால, என்னோட போட்டோஸை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. சோ என்னதான் நடந்தாலும் நான் வந்து இப்படிதான் இருப்பேன், என் தப்புகளை நான் வந்து எப்பவுமே திருத்திக்க மாட்டேன், நான் உணரவும் மாட்டேன், நான் அதை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவரோட வேலை அவர் போய்கிட்டு இருக்காரு. அதுக்கும் இந்த சமூகம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சோ ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ் கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆச்சு. அதை பத்தி யாரும் பெருசா பேசல. ஆனா இப்ப மாதம்பட்டி வந்து தம் பிசினஸ் ஸ்பாயில் ஆகுது, நிறைய வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்தது, அதை பத்தி எல்லாரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணால வந்து இவங்களோட பிசினஸ் எல்லாமே வந்து டிராப் ஆகுது, கோடிக்கணக்குல நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பிசினஸ், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நீ நினைக்கிற, அந்த பொண்ணு ஒரு உயிரை வந்து வயித்துல சுமந்துக்கிட்டு அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அது வந்து யாருக்குமே தெரியல, அது யாரோட காதுக்குமே கேட்கல. நம்மளும் ஒரு பெண் தானே, சோ நமக்கு அந்த நிலைமை நாளைக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இதே மாதிரி நிலைமையில தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாரும் எல்லாத்தையும் வந்து மீடியா முன்னாடி ஓப்பனா சொல்றது கிடையாது. மிடில் பீப்புள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே ஏமாத்திட்டு போயிட்டானா, இதுக்கப்புறம் நம்மளோட லைஃபை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சைலண்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில பெண்கள் மட்டும்தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி
மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து ஜாய்க்கு சப்போர்ட் பண்ணி தப்பு பண்ண அந்த ஆணுக்கு கரெக்டான ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தா, இத பாக்குற நிறைய ஆண்கள், அதாவது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா மாதம்பட்டி தொடர்ந்து இப்படி நழுவிக்கிட்டே போறதுனால ஆண்கள் இன்னும் தப்புகளை அதிகரிச்சுக்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாய் பண்ணதும் தப்பு தான். அதாவது டிவோர்ஸ் ஆகாத ஒரு பர்சனை நம்பி கல்யாணம் பண்ணி குழந்தையும் வயித்துல சுமக்கிறது தப்பான ஒரு விஷயம் தான், இல்ல அப்படின்னு சொல்லல. பட் பெண்கள் விழறதே ஆசை வார்த்தையும் அந்த அன்பான காதல் இதெல்லாம் வந்து வச்சுதான் விழறாங்க. மத்தபடி அவரோட பணத்தை பார்த்தோம், அவர் அழகா இருக்காரு, அவர் இத்தனை கார் வச்சிருக்காரு, இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்த்து எந்த பெண்களும் தன்னோட வாழ்க்கையை வந்து முழுசா ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. அவர் உண்மையா நல்லவரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நம்பி வாழவே ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு தப்பை மட்டும்தான், அதாவது முழுசா நம்பி ஏமாந்திருக்காங்க ஜாய் கிறிஸ்டல்டா. இதுதான் இங்க நடந்திருக்கு. பட் மாதம்பட்டி பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. அதாவது இங்க இருந்திருக்காரு, அங்க டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் நிறைய பேர் கான்ட்ரவர்சியா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இன்னும் டிவோர்ஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி செகண்ட் மேரேஜ்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது உஷாரா அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சைடு போயிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஆளும் கட்சியில அவங்க ஒரு பெரிய அட்வொகேட்டா இருக்காங்க. மேபி அதனால கூட ஒரு பயந்துகிட்டு அவங்க சைடு போயிருக்கலாம். அதுக்கு இந்த பெண்ணுக்கு தேவையான நியாயமும் நீதியும் கிடைக்கணும்ல, அது எப்படி கிடைக்காம நம்மளால விட முடியும்? சோ தொடர்ந்து நிறைய பெண்கள் ஜாய்க்கு வந்து சப்போர்ட்டாவும் இருக்காங்க. ஆனா இன்னும் அதை விட அதிகமான பெண்களும் ஆண்களும் ஜாய்க்கு எதிராக இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தா இதுக்கான நீதியும் நியாயமும் கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சோ உங்களோட சப்போர்ட் ஜாய்க்கா மாதம்பட்டிக்கா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.